ரமேஷ் சுரேஷ் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஆனா 2 பேரும் எப்படியாவது பணக்காரர் ஆயிரணும்னு கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்றாங்க. இத பார்த்த கடவுளுக்கே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு ஒரு வரத்தை கொடுத்துருவோம் அப்படின்னு கீழே இறங்கி வந்து உங்க 2 பேருக்கும் என்ன வரம் வேணுமோ ஒரு வரத்தை கேளுங்கன்னு சொல்றாரு. ரமேஷ் எனக்கு ஒரு 10 கோடி கொடுத்துருங்க, என்னோட ரிட்டையர்மெண்ட் லைஃபுக்கு அது போதும் அப்படின்னு கேட்கிறான். ஆனா சுரேஷ் என்னன்னு கேட்குறான், எனக்கு அவ்வளோலாம் வேண்டாம், டெய்லி ₹1, அது அடுத்தடுத்த நாள் போகும்போது டபுள் பண்ணிட்டே போய் வெறும் 30 நாளைக்கு மட்டும் கொடுங்க, அதுவே எனக்கு போதும் அப்படின்னு சொல்றான். கடவுள் சிரிச்சுட்டு புத்திசாலி போயண்டா நீ பொழைச்சுக்குவ அப்படின்னு அவங்க கேட்குற வரத்தை கொடுத்துட்டாங்க. ரமேஷ் கேட்குறான், டேய் அவர் தான் வரம் கொடுத்தாரே, உனக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ கேட்டுக்க வேண்டியதானே, நான் பாரு 10 கோடி பெருசாக கேட்டுட்டேன் அப்படின்னு சொன்னானாம். அப்போதான் சுரேஷ் சிரிச்சுட்டு சொல்கிறான், இது தாண்டா காம்பவுண்டிங்கோட பவர், என்னோட காசு எவ்வளோ வரும்னு 30வது நாள் கடைசியில் நீங்கள் யோசிச்சு பாரு அப்படின்னு சொல்கிறான். எவ்வளோ வரும் நீங்கள் நினைக்கிறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. அந்த ₹1 ஒவ்வொரு நாளும் டபுள் ஆகி 30வது நாள் கடைசியில் 53 கோடியாக மாறி இருக்கும். இப்போ சொல்லுங்க, யார் புத்திசாலி?